Hi friends, இன்னைக்கு நம்ம C ஷார்ப்ல பார்க்க போற டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா லேபிளிங், கோ டு, பிரேக் அண்ட் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் எடிட்டர் பாத்தீங்கன்னா நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ற நேம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். statements.cs இத போட்டு நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூசிங் SYS system அப்படின்றத நான் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம்னு வந்து கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் STATEMENTS ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ அது போகிறதுக்காக பப்ளிக் STATIC ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் நமக்கு இருக்கணும். தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் லூப், அதாவது ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அது வந்து எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஐட்ரேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஐ அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரன் டைம்லேயே நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ I is equal to 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I less than 25 அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது இன்க்ரிமெண்ட்காக I++ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ள ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா console.write லைனில் நான் எம்டி ஸ்பேஸ் ஒன்று நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். சப்போஸ் ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 5க்கு கிரேட்டராக இருந்துச்சு, கிரேட்டர் அல்லது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் ஆகிடணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரேக் ஆகிட்டு நமக்கு வந்து வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் I greater than or equal to 5 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண்ட்ரோல் வந்து நமக்கு பிரேக் ஆகிடணும். ஸோ பிரேக் ஆகிட்டு நமக்கு அடுத்தது வந்து என்ன எக்ஸிக்யூட் ஆகணும்னா தென் அகைன் வந்து நம்ம ஃபார் லூப் போட்டு நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணுற ப்ராசஸை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஐன்றதை யூஸ் பண்ணி ஸோ J is equal to 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு J less than 25 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு J++, அதாவது இன்க்ரிமெண்ட்காக J++ன்றதை கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டாரை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஸ்டார் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக செமிகாலன் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். சப்போஸ் ஜேவோட வேல்யூ ஐக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகணும். நமக்கு அதாவது நம்ம ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் ஜேவோட வேல்யூ ஐக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும்னா அதாவது நான் வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கோ டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லேபிள் 1 அப்படின்றத நான் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ லேபிள் 1 அப்படின்றத நம்ம கீழே வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லேபிள் 1 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கோலன் கொடுக்கணும். ஸோ கோலன் கொடுத்தா தான் நமக்கு வந்து லூப் வந்து டிஃபால்ட்டாக வந்து அது வந்து கீவேர்டாக எடுத்துக்கும் நமக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்தர் ஆஃப் ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலாக லூப் முடிஞ்ச வாட்டி நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா லூப் கெட்ஸ் ஓவர் அப்படின்றத ஜஸ்ட் நம்ம வந்து மெசேஜாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ console.write லைனில் டபுள் கோட்ஸில் நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லூப் இஸ் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறேன். லூப் இஸ் டெர்மினேட்டட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் நமக்கு வந்து அவுட்புட்ஸ் வந்து ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா console.read லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். console.read LINE. ஸோ ரீட் லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டரும் வந்து நமக்கு கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஆருக்கு கேப்ஸு, தென் எல்லுக்கு கேப்ஸில் இருக்கணும். தென் ஃபைனலாக நான் வந்து செமிகாலன் வச்சுக்கிட்டேன். தென் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ வந்து ரன் பண்ணுறதுக்கான இதை பார்ப்போம். கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ண போகிறோம். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா CSC ஸ்பேஸ் நம்ம statements.cs அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஜஸ்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது எரர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எரர்ஸ் இல்லாதனால நமக்கு வந்து எதுவும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ கம்பைல் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு statements.exe அப்படின்ற ஃபைல் நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ரன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்ஸ் வந்து 1 by 1 நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லைனாக பிரிண்ட் ஆகும். தென் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வெறும் ரைட் மட்டும் அப்படி தான் ரைட் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ ரைட் லைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன்.
சேவ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பைல் பண்ணுறோம். ஸோ சிஎஸ்சி statements.cs அப்படின்றத கம்பைல் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி வந்து அவுட்புட் ஃபைல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அவுட்புட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தென் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நம்ம வந்து ஃபைலை வந்து கம்பைல் பண்ண போகிறோம். ஸோ சிஎஸ்சி ஸ்பேஸ் statement.cs அப்படின்றத கம்பைல் பண்ணுறோம். ஸோ நம்ம கம்பைல் ஆகிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா நமக்கு exe ஃபைல் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. தென் இப்போ இதை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ statements.exe அப்படின்றத ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 ஸ்டார்ஸ் வந்து நமக்கு வந்து டயக்னலாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் ஃபைனலாக லூப் இஸ் டெர்மினேட்டட் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjose.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் tutorjose அப்படின்ற சேனலில் வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.